இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 70வது மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு இடையில லக்னோவில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லக்னோ பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பேட்டிங் ட்ராக். லாஸ்ட் மேட்ச்சில் பிளாக் சாயில் பிச் கொடுத்தாங்க. ஓப்பனர்ஸ் இங்கே நல்லா ஆட முடியும். இனிஷியலாக நல்லா ரன்ஸ் வருது. லேட்டராக பிச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ் லேட்டராக பிச் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி தெரியுது. RCB லாஸ்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் 5 ஓவர்ஸில் 22 ரன்ஸ் மட்டுமே ஸ்கோர் பண்ணாங்க. 7 விக்கெட்ஸ் கிட்ட லாஸ் பண்ணாங்க. இங்கேயும் ஆல்மோஸ்ட் பிளாக் சாயில் விக்கெட்டு தான் கொடுப்பாங்கன்னு தோணுது. RCB கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க பிளாக் சாயில் விக்கெட்டில். பேசஸுக்கு கொஞ்சம் வேரியேஷன் கொடுத்து பவுல் பண்ணால் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். தென் ஸ்பின்னர்ஸுக்கு பிச்சில் சப்போர்ட் கிடைக்கும். டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் இங்கே நல்லா ஆட முடியும். ஓவராலாக 23 IPL மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 10 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 13 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 173 ரன்ஸ் இருந்திருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 5 டைம்ஸும் 150 to 169 6 டைம்ஸும் 170 to 189 4 டைம்ஸும் எபோவ் 190 8 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. RCB ஆல்ரெடி குவாலிஃபை ஆகிட்டாங்க. இந்த மேட்ச்சில் வின் பண்ணால் டாப் 2ல் ஃபினிஷ் பண்ண முடியும். லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் சன்ரைசர்ஸ் கிட்ட லாஸ் ஆனாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் ஜிதேஷ் சர்மா டீமை லீட் பண்ணியிருந்தாரு. பட்டிடர் இம்பாக்ட் சப்பில் ஆடியிருந்தாரு. இந்த மேட்சுக்கு ஜிதேஷ் சர்மா டீமை லீட் பண்ணுவாரா இல்லை பட்டிடர் டீமை லீட் பண்ணுவாரா ஆன் டைமில் பார்த்துக்கங்க. தென் ஜோஸ் ஹேசல்வுட் அவைலபிள் இந்த மேட்சுக்கு. லுங்கி இங்கிடி அவைலபிள் இல்லை. தென் டிம் டேவிட்டுக்கு லாஸ்ட் மேட்ச்சில் சின்னதாக இன்ஜரி இஷ்யூ இருந்தது. லிவிங்ஸ்டன் ஆடுவாரா இல்லை டிம் டேவிட் கண்டினியூ ஆவாரா பார்க்கணும். புவனேஸ்வர், ஹேசல்வுட், குருணால் பாண்டியா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். யாஷ் தயால், சுயேஷ் சர்மா, ஷெப்பர்ட் ஓவர்ஸ் ஷேர் பண்ணலாம். பவர் பிளேயில் யாஷ் தயால், புவனேஸ்வர், ஹேசல்வுட் பவுல் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் புவனேஸ்வர் குமார், யாஷ் தயால், ஷெப்பர்ட் தென் ஹேசல்வுட் பவுல் பண்ணலாம். லக்னோ ஆல்ரெடி எலிமினேட் ஆகிட்டாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் GTயை பீட் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் திக்வேஷ் ரத்தி ஆடலை. ஷபாஸ் அகமது ஆடி இருந்தார். இங்கே மறுபடியும் திக்வேஷ் ரத்தி உள்ளே வரலாம். தென் ஏடன் மார்க்ரம் இந்த மேட்சுக்கு அவைலபிள் இல்லை. பிரீட்ஸ்கி ஆடா இருக்காரு. பிரீட்ஸ்கி தென் மிச் மார்ஷ் பேட்டிங் ஓப்பன் பண்ணலாம். தென் லாஸ்ட் மேட்ச்சில் ஷர்துல் தாக்கூருக்கு பதிலாக ஹிம்மட் சிங் ஆடி இருந்தார். இங்கே ஷர்துல் தாக்கூர் மறுபடியும் ஆடுவார பார்க்கணும். தென் பிஷ்னோய் கூட உள்ள வர சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் இம்பாக்ட் சப்பில் மிச் மார்ஷ் தென் ஆகாஷ் சிங்கு கடையில் ஸ்வாப் இருந்தது. 4 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா ஆகாஷ் தீப், வில்லுருர்கி, ஆவேஷ் கான் தென் திக்வேஷ் ரத்தி கம்ப்ளீட் பண்ணலாம். ஆகாஷ் சிங் 3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணலாம். தென் பத்வனி 1 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. ஷாபாஸ் அகமது இருந்தால் 2-3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணலாம். பவர் பிளேயில் ஆகாஷ் சிங், ஆகாஷ் தீப், வில்லுருர்கி தென் ஆவேஷ் கான் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் ஆகாஷ் தீப், வில்லுருர்கி, ஆவேஷ் கான் தென் திக்வேஷ் ரத்தி பவுல் பண்ணலாம். RCB விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பில் சால்ட் அண்ட் ஜிதேஷ் சர்மா. சால்ட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் சூப்பராக ஆடி 62 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். இங்கே இனிஷியலாக நல்லா ஆட முடியும். எகென்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேசர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். லக்னோவில் ஆகாஷ் சிங் இருக்காரு, அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. பட் ஓப்பனர்ஸ் இங்கே நல்லா ஆட முடியும். எகென்ஸ்ட் லக்னோ 2 மேட்ச்சில் 121 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்லா ஆடியிருக்காரு. ஜிதேஷ் சர்மா நம்பர் 5 ஆடுவார். லாஸ்ட் மேட்ச்சில் 24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். 24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் லக்னோ 4 இன்னிங்ஸில் 34 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே 24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் க்ளோவர்க்லையும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். விராட் கோலி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். இந்த வென்யூவில் லாஸ்ட் மேட்ச்சில் 43 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். அகேன்ஸ்ட் லக்னோ 28 ஆவரேஜில் 139 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கோலி இங்கே பவர் பிளேயில் டீசெண்டாக ஆட முடியும். பட் கோலி எகென்ஸ்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. ஸோ இங்கே திக்வேஷ் ரத்திக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் டீசன்ட் பிளேயர் ட்ராப் பண்ணுறது ரொம்பவே டஃப். பட்டிடர் நம்பர் 4 ஆடுவார். இனிஷியல் மேட்சஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த பிளேயர். பட் ரீசன்ட் மேட்சஸில் போர் ஆடிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் இருந்தது. இன்ஜரி இஷ்யூ கூட இருக்கலாம். 24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். பட்டிடர் எகென்ஸ்ட் லக்னோ 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. இந்த மேட்சுக்கு டீமில் கன்சிடர் பண்ணி பாருங்க, நல்லா ஆடலாம். டிம் டேவிட் ஃபினிஷர் ரோல் ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் சின்ன இன்ஜரி ஆயிருந்தது. ஆடுவரை பார்க்கணும். இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 67 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் லக்னோவும் 3 இன்னிங்ஸில் 80 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு.
டீசெண்டாக ஆடி இருக்காரு. ஆர்சிபி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் டீமில் கன்சிடர் பண்ணி பாருங்க. மயங்க் அகர்வால் ஒன் டவுனில் ஆடுவார். டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். பட் லாஸ்ட் மேட்ச்சில் 10 பால்ஸ் ஆடி 11 ரன்ஸ் கிட்ட தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஐபிஎல்ல டீசெண்டாக ஆடி இருக்காரு. கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணி பாருங்க. ஒன் டவுனில் ஆடுறதால டீசெண்டாக ஆடலாம். குருணால் பாண்டியா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். ரீசன்ட் மேட்சஸில் கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. பழைய லக்னோ பிளேயர், ஸோ இங்கே விக்கெட்ஸ் எடுக்க முடியும். பிச்சில் சப்போர்ட் கிடைக்கும். தென் பேட்டிங்லையும் கொஞ்சம் டாப் த ஆர்டரில் ஆடினா நல்லா ஆடக்கூடிய பிளேயர். இங்கே பட்டிடர் இன்ஜரி இஷ்யூவில் இருக்கிறதால சம் டைம் குருணால் பாண்டியாவை பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ டீமில் கன்சிடர் பண்ணி பாருங்க. இந்த மேட்சுக்கு இந்த வென்யூவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஷெப்பர்ட் ஆல்மோஸ்ட் ஃபினிஷர் ரோலில் ஆடக்கூடிய பிளேயர். ஒரு சீசனில் 1-2 மேட்சஸில் நல்லா பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர். இந்த சீசனில் ஆல்ரெடி 1-2 மேட்சஸில் நல்லா பேட்டிங் ஆடியிருந்தார். இங்கே லேட்டராக பேட்டிங் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அதிரடியாக ஆட முடியுமா பார்க்கணும். பட் நல்ல பவர் ஹிட்டர், 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். தென் பவுலிங்கில் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவார். இங்கே லேட்டராக எஃபெக்டிவாக இருக்க முடியும். லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இங்கே பவுலிங் தென் பேட்டிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. ஹேசில்வுட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். பவர் பிளேயில் ஆல்மோஸ்ட் 6th ஓவரை பவுல் பண்ணுவார். பவர் பிளேயோட கடைசி ஓவர் விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். தென் டெத் ஓவர்ஸ்லேயும் பவுல் பண்ணுவார். அகேன்ஸ்ட் லக்னோ சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. 3 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. டீமில் கன்சிடர் பண்ணுங்க. புவனேஸ்வர் குமார் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. மினிமம் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. இந்த வென்யூவில் 2 மேட்ச் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. அகேன்ஸ்ட் லக்னோ 4 மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இங்கே பவர் பிளேயில் விக்கெட்ஸ் எடுக்க முடியுமா டவுட்டு தான். பட் டெத் ஓவர்ஸில் கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. யாஷ் தயால் 3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுக்கலை. விக்கெட்ஸ் எடுத்தாலும் மேக்ஸிமம் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. அகேன்ஸ்ட் லக்னோ 3 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இங்கே டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால ஒரு விக்கெட் எடுக்கலாம். சுயேஷ் சர்மா ஆல்மோஸ்ட் 3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங்கில் கன்சிஸ்டண்டாக இல்லை. லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பிச்சில் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். கிராண்ட் லீக்ல வேணால் கன்சிடர் பண்ணி பாருங்க. லேட்டராக பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பூரான் அண்ட் ரிஷப் பண்ட். பூரான் ஒன் டவுனில் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருக்காரு அகேன்ஸ்ட் ஜிடி. பூரான் இந்த வென்யூவில் கன்சிஸ்டண்டாக இல்லை. ஒரு மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணால் 3-4 மேட்சஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. பிளாக் சாயில் பிச்சில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் ஆர்சிபி 29 ஆவரேஜில் 202 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் ஹேசில்வுட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இங்கே டீசெண்டாக ஆட முடியும். பண்ட் நம்பர் 4ல் ஆடுவார். ரொம்ப புவர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 2 சிக்ஸஸ் கிட்ட அடிச்சிருந்தாரு அகேன்ஸ்ட் ஜிடி. அகேன்ஸ்ட் ஆர்சிபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் இங்கே எப்படி ஆடுவார் பார்க்கணும். லாஸ்ட் மேட்ச் ஆனதால நல்லா ஆடவும் சான்ஸ் இருக்குது. கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. மிச்சு மார்ஷ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 100 அடிச்சிருந்தாரு அகேன்ஸ்ட் ஜிடி. இந்த வென்யூவில் இந்த சீசனில் 5 இன்னிங்ஸில் 2 50s கிட்ட அடிச்சிருக்காரு. இங்கே இனிஷியலாக நல்லா ஆட முடியும். பட் அகேன்ஸ்ட் ஹேசில்வுட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இங்கே சுயேஷ் சர்மா எதுவும் ஏர்லியாக பவுல் பண்ணால் மிச்சு மார்ஷ் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்குது. அகேன்ஸ்ட் ஆர்சிபி ஓல்டு ரெக்கார்ட்ஸ் பெருசாக இல்லை. 5 இன்னிங்ஸில் 64 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே பவர் பிளேயில் ஆடுறதால டீசெண்டாக ஆடலாம். பதோனி மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவார். 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். இந்த வென்யூவில் 31 ஆவரேஜில் 376 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் அகேன்ஸ்ட் ஆர்சிபி 4 இன்னிங்ஸில் 47 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நம்பர்ஸ் கிரேட்டாக இல்லை. பட் இங்கே டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிட்டா கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஆடலாம். 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அப்துல் சமாத் ஃபினிஷர் ரோலில் ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். லக்னோ பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் கிராண்ட் லீக்ல வேணால் கன்சிடர் பண்ணி பாருங்க. ஹிம்மட் சிங் லோவர் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவார். டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் T20 ரெக்கார்ட்ஸ் பெருசாக இல்லை. இங்கே டாப் த ஆர்டரில் எதுவும் பேட்டிங் ஆடினா டீசெண்டாக ஆடலாம். மேத்யூ பிரீட்ஸ்கி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். நல்ல பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் கன்சிஸ்டண்டாக ஆடிட்டு இருக்கிற பிளேயர். இந்த கண்டிஷனில் எப்படி ஆடுவார் பார்க்கணும். 11ல் இருந்தால் டீமில் கன்சிடர் பண்ணி பாருங்க. டீசென்ட் பிளேயர். பவர் பிளேயில் ஆடுறதால டீசெண்டாக ஆட முடியும். ஷாபாஸ் அகமது லாஸ்ட் மேட்ச் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு.
இங்கே டீசெண்டாக பவுல் பண்ண முடியும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். பழைய ஆர்சிபி பிளேயரும் கூட இந்த வென்யூவில் டீசெண்டாக பவுல் பண்ண முடியும். தென் டீசென்ட் பேட்டரும் கூட பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஷாபாஸ் ஆடுனா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து டீமில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மேட்சுக்கு. ஆவேஷ் கான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. கொஞ்சம் வேரியேஷன் கொடுத்து பவுல் பண்ணுற பவுலர். இந்த சீசனில் இந்த வென்யூவில் ரெக்கார்ட்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. 6 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் கிட்ட தான் எடுத்திருக்காரு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணியிருக்காரு. அகென்ஸ்ட் ஆர்சிபி 7 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. லாஸ்ட் சீசனில் மட்டுமே ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இங்கே டெத் ஓவர்ஸில் எதுவும் விக்கெட்ஸ் எடுத்தா உண்டு. ஒருவருக்கு பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. இங்கே இனிஷியலாக பெருசாக சப்போர்ட் கிடைக்காது. பட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால மினிமம் 1 விக்கெட்டாவது எடுக்கலாம். ஆகாஷ் தீப் லாஸ்ட் மேட்ச்சில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. 11+ எக்கனாமியில் பவுல் பண்ணியிருக்காரு. ஆகாஷ் தீப் பழைய ஆர்சிபி பவுலரும் கூட. ஆகாஷ் சிங் 3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவார். பவர் பிளேல அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. இந்த சீசனில் பவுல் பண்ண 2 மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் பேசர். ஆர்சிபியில் பில் சால்ட் தென் விராட் கோலி லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ கொஞ்சம் ரிஸ்காக கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணி பாருங்க. இந்த மேட்சுக்கு விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கு. திக்வேஷ் ரத்தி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். எவ்ரி மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. லெக் பிரேக் பவுலர். ஆர்சிபியில் லெக் பிரேக் பவுலர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ திக்வேஷ் ரத்தி விக்கெட்ஸ் எடுக்கலாம். டீமில் ட்ரை பண்ணுங்க. டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் பூரன் அண்ட் பில் சால்ட். பூரன் ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் இங்கே ஆல்மோஸ்ட் பவர் பிளேலேயே பேட்டிங் ஆட சான்ஸ் இருக்குது. ஸோ டீசெண்டாக ஆடலாம். கிராண்ட் லீக்ல பண்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டர்ஸில் மிச் மார்ஷ், விராட் கோலி, தென் ஆயுஷ் பத்தோனி. பட்டிடர் இங்கே கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கலாம். தென் டிம் டேவிட், மயங்க் அகர்வால் அண்ட் பிரீட்ஸ்கியை கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க. ஆல்ரவுண்டர்ஸில் குருணால் பாண்டியா, தென் ஷெப்பர்டு. ஷாபாஸ் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இங்கே எஃபெக்டிவாக இருக்கலாம். பவுலர்ஸில் ஹேசல்வுட், திக்வேஷ் ரத்தி, தென் ஒரூர்கி. இது கூட புவனேஸ்வர், ஆவேஷ் கான், தென் பட்டிடர் இல்லை பிரீட்ஸ்கியை கூட ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பில் சால்ட், விராட் கோலி, தென் மிச் மார்ஷை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நிக்கோலஸ் பூரன், பிரீட்ஸ்கி, தென் குருணால் பாண்டியா கூட பெட்டர் இந்த வென்யூவில். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.